அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் கௌசியா மீடியாவினுடைய அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக கேள்வி பதில். இந்த கேள்விகளுக்கான சொந்தக்காரர்கள் எங்களுடைய நேயர்களாகிய நீங்கள். நேயர்களின் புறத்தில் இருந்து வந்த சில கேள்விகளுக்கான விடைகளை கண்ணியத்திற்குரிய அல்ஜாமியத்துல் கௌசியாவினுடைய அதிபர் பெருந்தகை கணித்துக்குரிய மௌலவி உஸ்தாத் அப்துல் ஹஃபீல் ஹஸ்ரத் அவர்களிடத்திலே நாங்கள் இந்த கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை எதிர்பார்க்கின்றோம். உஸ்தாத் அவர்களே, முதலாவது கேள்வியாக, ஜம்சம் நீரின் சிறப்பு என்ன, அதை குடிக்கும் பொழுது பிரத்யேகமான ஒழுக்கங்கள் என்ன என்கின்ற கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது அல் கௌசியா மீடியாவினுடைய அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினுடைய ஐயங்களுக்கான தீர்வினை நோக்கி உண்டான எமது இந்த காணொளியில் எமது வாசகர்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அதில் முதலாவது வினாவாக ஜம்சம் தண்ணீரினுடைய சிறப்பும் அதை அருந்துவதனுடைய ஒழுக்க விதிமுறைகளை பற்றி எமது நேயரொருத்தர் வினவியுள்ளார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுவார்கள், மா உ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அதாவது ஜம்சம் நீரினை ஒரு மனிதர் என்ன நோக்கத்திற்காக அருந்துகின்றாரோ அது அவருக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். பொதுவாக இந்த உலகில் அல்லாஹுவினால் மாண்புபடுத்தப்பட்ட நீரினை குறிப்பிடுகின்ற போது அறிஞ பெருமக்கள் குறிப்பிடுவார்கள், முதலாவது உலகில் சிறப்புக்குரிய தண்ணீர் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றெடுத்த நீர், அதே போன்று ஜம்சம் நீர் என்று குறிப்பிடுவார்கள். இதில் ஏன் ஜம்சம் நீரினை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொற்கரங்களில் இருந்து ஊற்றெடுத்த நீரினை முதன்மைப்படுத்துவார்கள் என்றால், ஒரு கல்லிலிருந்து நீர் ஊற்றெடுப்பது என்பது சாத்தியமான விடயம். மாறாக ஒரு மனிதனுடைய உறுப்பில் விரல்களுக்கு மத்தியிலிருந்து நீர் ஊற்றெடுப்பது என்பது அசாத்தியமான விடயம். ஆகவே இவ்வாறான காரணங்களை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரத்திலிருந்து வெளியாகிய நீரை சிறப்புப்படுத்துவார். ஆனால் இந்த ஜம்சம் நீரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள், இந்த ஜம்சம் நீர் என்ன நோக்கத்திற்காக அருந்தப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவு பெறும் என்று குறிப்பிடுவார்கள். இதை எமது மேன்மக்களான இமாம்கள் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டிகளில் குறிப்பிடும்போது குறிப்பிடுவார்கள், என்ன நோக்கத்திற்காக ஜம்சம் நீரினை அருந்தினார்களோ அந்த உயரிய நோக்கங்களை அவர்களது வாழ்வில் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். சில இமாம்கள் தனக்கு பிரயோஜனமான அறிவு கிடைக்க வேண்டும், ஹதீஸ் கலையில் நான் தேர்ச்சி பெற்ற ஒரு இமாமாக வேண்டும், அதே போன்று ஃபிக்ஹுனுடைய துறையில் நான் தேர்ச்சி பெற்ற இமாமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் அருந்தி இவர்கள் எந்த இமாமை போல ஆக வேண்டும் என்று நினைத்து குடித்தார்களோ அவர்களை விட அக்கலையில் தேர்ச்சி பெற்றதாக எமக்கு இமாம்கள் குறிப்பிடுவார். அதுபோன்று ஜம்சம் தண்ணீரை இன்று நாம் அருந்துகின்ற போது ஒரு ஒழுக்க விதிமுறைகளில் குறிப்பிடும்போது குறிப்பிடுவார்கள், ஜம்சம் நீரினை அருந்துவதற்கு முன்னால் கிபிலாவை முன்னோக்கி அந்த ஜம்சம் நீரினை அருந்த வேண்டும். ஏனென்றால் எந்தொரு நல்லொரு விடயத்தையும் இறைவனுடைய ஆலயமாகிய கஅபாவை முன்னோக்கி குடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற தூண்டுதலை ஏற்படுத்துவதற்காக. அதே போன்று இந்த ஜம்சம் தண்ணீரினை ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் இப்போது அருந்துவது போன்று ஏனைய மதத்தினர்கள், முஸ்லிம் அல்லாத யகூதிகள் இவர்களும் அறிந்திருக்கின்றார். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், இவர்களுக்கும் எமக்கும் இந்த ஜம்சம் நீரினை அருந்துவதனுடைய வேறுபாடு, இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்தும் போது இமாம்கள் எமக்கு காட்டித்தரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு முக்கிய ஒரு வழிகாட்டல், இந்த ஜம்சம் தண்ணீரை நாம் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். அதில் சிறந்த சந்தர்ப்பம்
நாம் நோன்பு நோற்று நாம் நோன்பு துறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு பானத்தையும் அருந்தாமல் ஆரம்பமாக இந்த ஜம்சம் தண்ணீரினை மூன்று கிளாஸ் அல்லது 7 கிளாஸ் அருந்துகின்ற போது முழுமையாக எமது வயிற்றிலே ஜம்சம் தண்ணீரை கொண்டு நாம் தாகம் தீர வேண்டும். இவ்வாறு தாகம் தீர்கின்ற முறை முஸ்லிம்களாகிய எம்மிடத்தில் தான் இருக்கின்றது. முனாஃபிக்குகளோ யகூதிகளோ இவர்கள் இவ்வாறான முறையை கையாள்வது இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு முக்கிய ஒரு வழிகாட்டல் காட்டி தருவார். அதே போன்று ஜம்சம் தண்ணீரை அருந்துகின்ற போது அழகிய நோக்கங்கள் உயரிய சிந்தனைகளை எமது மனதில் நாம் எண்ணம் கொண்டு அருந்துகின்ற போது அது கிடைக்கும். ஏனென்றால் நான் மேற்கூறிய ஹதீஸிலே என்ன நோக்கத்திற்காக ஜம்சம் தண்ணீர் அருந்தப்படுகின்றதோ அது கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இதை அருந்துகின்ற போது சொல்லுவார்கள், இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துவதற்கு முன்னால் அவர் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை என்ன நோக்கத்திற்காக அருந்துகின்றாரோ அவருக்கு அந்த நோக்கம் நிறைவேறும். ஆகவே இறைவா, நான் இன்ன நோக்கத்திற்காக எனது இந்த நோய் குணமாக வேண்டும், அல்லது நான் கல்வியில் சிறந்த இலக்கினை அடைய வேண்டும், அல்லது எனது வியாபாரத்தில் நான் உயர்வு அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை குறிப்பிட்டு அருந்த வேண்டும். அதில் சில இமாம்கள் குறிப்பிடுவார்கள், இந்த எண்ணங்களில் இந்த இலக்குகளில் மிக உன்னதமான இலக்கு நம்முடைய நோக்கமாக வைப்பதற்கு மிகச்சிறந்த நோக்கம் எதுவென்றால், நான் மரணிக்கின்ற போது இஸ்லாத்தின் மீது மரணிக்க வேண்டும், எந்த விதமான ஷைத்தானுடைய தூண்டுதல்களும் குழப்படிகளும் இல்லாமல் நான் சலாமத்தாக சீதேவியாக மரணிக்க வேண்டும். அதே போன்று நாளை மறுமை நாளில் சுவனத்தில் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துவது சாலச் சிறந்ததாகும். ஏனென்றால் எல்லா மனிதனுடைய முஸ்லிமாக பிறந்த சகல மனிதர்களுடைய இலக்கும் தனது இறுதி முடிவு அழகானதாக அமைய வேண்டும். ஆகவே ஜம்சம் நீரினை அருந்துகின்ற போது என்ன நோக்கு என்ன இலக்கு வைக்கப்படுகின்றதோ அது அடையப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தை நாம் வைத்து இந்த ஜம்சம் தண்ணீரை அருந்துவது இந்த ஜம்சம் தண்ணீரினுடைய ஒழுக்க விதிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று ஜம்சம் தண்ணீரை அருந்துகின்ற போது 3 முடல்கள் குடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். அதில் பொதுவாக நீர் அருந்துகின்ற போது ஒரே தடவையில் குடிக்கின்ற போது அது எமக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே ஆரம்பமாக குடிக்கின்ற முதலாவது முடக்கு குறுகிய அளவாகவும், 2வது 3வது அதை விட அதிகப்படுத்துகின்ற போது அந்த நீர் எமக்கு ஆரோக்கியமானதாக அமையும் என்று எமது இமாம்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். 2வது கேள்வியாக, புது வருட வாழ்த்துக்கள், பெருநாள் வாழ்த்துக்கள், ஜும்ஆ தின வாழ்த்துக்கள் போன்ற விசேட தினங்களில் வாழ்த்து தெரிவிக்கலாமா? அதாவது நேர் கேட்டிருக்கின்றார், புது வருட வாழ்த்து, அதுபோன்று வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா முபாரக் இவ்வாறான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மார்க்க தீர்ப்பு என்ன என்ற அமைப்பில் கேட்டிருக்கின்றார். பொதுவாக இவ்வாறான வாழ்த்துக்களை பரிமாறுவதில் மார்க்க ரீதியாக பார்க்கின்ற போது எவ்விதமான குற்ற உணர்வோ அது மார்க்கத்தில் ஒரு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பித்அத்தோ கிடையாது. என்றால் சிலர் இது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் பெருநாளுடைய தினம் 2 தினங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது என்று நாம் ஹதீஸுகளுடைய வாயில் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை ஆய்வு செய்கின்ற போது இதற்கு மாற்றமான கருத்துக்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கேட்பார்கள், உங்களது திருமறையில் ஒரு வசனம் இருக்கின்றது, அந்த வசனம்
யகூதிகளாகிய எங்களுடைய விடயத்தில் இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அத்தினத்தை நாங்கள் ஒரு பெருநாளுடைய தினமாக ஆக்கியிருப்போம், எடுத்துக்கொண்டிருப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்பார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வினா தொடுப்பார்கள், நீங்கள் என்ன வசனத்தை நாடுகின்றீர்கள் என்று. அப்போது அவர்கள் குறிப்பிடுவார்கள், உங்களது அல் குர்ஆனில் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கின்ற வசனம் இருக்கின்றது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வசனம் எப்போது இறங்கியது, எங்கே இறங்கியது, எத்தினத்தில் இறங்கியது என்பதை சகலதையும் நாங்கள் அறிவோம். இந்த வசனம் அரபாவுனுடைய தினத்தில் வெள்ளிக்கிழமை தினம் அசருடைய நேரத்தில் இறங்கியது. ஆகவே இந்த நாட்கள், இந்த 2 நாட்களும் கிலாஹுமா லனா ஈதுன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார். அதாவது அரபாவுடைய தினம், அதுபோன்று வெள்ளிக்கிழமை தினம் எங்களுக்கு பெருநாளுடைய தினம். ஏனென்றால் இந்த வசனம் இறங்குகின்றது அரபாவுடைய தினத்தில் அசருக்கு பின்னால் இறங்குகின்றது. ஆகவே பெருநாளினுடைய ஆரம்பம் அதிகாலை ஒரு நாளினுடைய ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. ஆகவே எங்களுக்கு அடுத்த தினம், அரபாவுக்கு அடுத்த தினம் வெள்ளிக்கிழமை ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருக்கின்றது. ஆகவே அது எங்களுக்குரிய பெருநாளுடைய தினம். அதுபோன்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்திலும் வர்ணங்களை ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும் என்கின்ற பிரார்த்தனைகளை புரிந்து அவங்களுடைய நாட்களை ஆரம்பித்திருப்பதை நாம் ஹதீஸ்களுடைய வாயிலாக பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களூடாக ஜும்ஆ முபாரக் இவ்வாறான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற போது இவ்விடத்தில் ஒரு பரஸ்பர சகோதரத்துவம் உண்டாகுவதை காணுகின்றோம். ஏனென்றால் இன்னொரு சகோதரனுக்கு அனுப்புகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் ஒரு நேசம், ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்றது. இதன் மூலம் இருக்கின்ற காரணத்தினால் இதில் எவ்விதமான குற்ற உணர்வோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அழகிய கேள்விக்கான தெளிவான பதிலை அந்த நேயர் பெற்றுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றோம். அடுத்த கேள்வியாக, முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 நாட்களில் நோன்பு நோட்பதனுடைய சிறப்பு என்ன? அடுத்த வினா, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் நோக்கக்கூடிய நோன்பை பற்றி. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்று குறிப்பிடப்படும். இதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் குறிப்பிடுகின்ற போது சொல்வார்கள், ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் நோட்கப்படக்கூடிய நோன்புகளில் சிறந்தது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் நோட்கப்படக்கூடிய நோன்பு. அந்த முஹர்ரம் மாதம் ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதம் என்று எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் எமக்கு வழிகாட்டி தரப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த நாட்களில் பல மாண்புகள், பல சிறப்புகள் உள்ளடங்கியிருக்கின்றது. அதிலும் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது தினமான ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல நபிமார்களுடனும் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுடன் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. சய்யித்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடன் உரையாடச் சென்ற மீகாத்தினுடைய பரிபூர்ணப்படுத்தப்பட்ட வ அத்மம்னாஹா பி அஷ்ரின் என்ற இந்த 10 இந்த முஹர்ரத்துடைய ஆரம்ப 10ஐ குறிப்பிடுவதாக இமாம்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று அந்த முஹர்ரத்துடைய 10 நாட்களுக்குள் ஆஷுராவுடைய தினம் வருகின்றது. அந்த ஆஷுராவுடைய தினத்தினுடைய சிறப்பு நாம் பல விடயங்களில் எமது அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினுடைய பல நிகழ்ச்சியிலிருந்து நாம் அறிந்திருப்போம். அதில் சொல்வார்கள், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு நாம் ஒரு வருடம் செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகின்றது என்று குறிப்பிடப்படும். ஆகவே இவ்வாறான சிறப்புகளை அந்த 10 நாட்களும் உள்ளடங்கி இருப்பதனால் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில்
நோன்பு பிடிப்பதில் எவ்விதமான குற்ற உணர்வோ எவ்விதமான தடைகளோ இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு பிடிப்பதற்கென்று சிறப்பான ஒரு நாள், சிறப்பான மாதம் என்று குறிப்பிடப்பட்ட முஹர்ரத்துடைய மாதத்தில் நாம் 10 நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிக்க முடியும். அந்த அழகிய விடையை தெளிவான முறையிலே நாங்கள் பார்த்ததன் தொடர்ந்து 4வது கேள்வியாக, பெரும் தொடக்கோடு இருக்கும் ஆண், மாதவிடாய் உள்ள பெண் மற்றும் பிள்ளை பெற்ற பெண் ஆகியோர்கள் குர்ஆனை ஓதவோ தொடவோ முடியுமா? அழகிய ஒரு வினா. பெரும் தொடக்குடன் உள்ள ஆண், அதே போன்றும் ஹைல் நிஃபாஸ் உடைய கட்டங்களில் அல் குர்ஆனை தொடுவோ அதை ஓதுவதற்கோ முடியுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். எமது இமாம்கள் அதே போன்று சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைய காலத்தில் உலகில் பின்பற்றக்கூடிய 4 மதுஹபுகளுடைய இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து, குர்ஆனுடைய வசனத்தையோ அல்லது குர்ஆனையோ தொடுவதோ அதை ஓதுவதோ, அது ஒரு வசனத்தினுடைய குறைந்த அளவு ஒரு துண்டை சரி குர்ஆன் ஓதுகின்ற எண்ணத்தில் ஓதுவது ஹராம் என்கின்ற விடயத்தில் எமது இமாம்கள் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக அவர்கள் இறைவனுடைய அருள்மறையில் லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹருன் என்ற வசனத்தை மேற்கோள் காட்டுவார்கள். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், இந்த முத்தஹருன் என்பது மலக்குமார்களை குறிப்பிடுவதாகவும் குறிப்பிடுவார்கள். அதே போன்று சில அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், முத்தஹருன் என்றால் இவ்வாறான பெருந்தொடக்கு, ஜனாபத், அதே போன்று ஹைல், நிஃபாஸ் இவைகளை விட்டும் தூய்மையானவர்கள், அவர்கள்தான் இந்த அல் குர்ஆனை தொடவோ அதை ஓதவோ முடியும். மாறாக மேற்சொன்னது போன்றும் இவ்வாறான அசுத்தமான நிலையில் உள்ளவர்கள் அல் குர்ஆனுடைய வசனத்தை எக்கட்டத்திலும் ஓத முடியாது. மாறாக இவர் வளமையாக ஓதிவார திக்ரு, அவுராத், அல்லது ஒருத்தர் பிரயாணம் போகின்றார், பிரயாணத்தினுடைய துவாவுனுடைய நோக்கத்தில் ஒரு வசனத்தை ஓதுகின்றார், சுபஹானல்லதி சஹரனா, இவ்வாறான வசனங்களை ஓதக்கூடிய நோக்கம் தான் பிரயாணம் மேற்கொள்கின்றேன், அல்லது தான் இதை ஒருத்தர் என்ன செய்கின்றார், தும்முகின்றார், அப்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றார். இப்போது இது அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் அல் குர்ஆனுடைய வசனம் என்றாலும் அவருடைய நோக்கம் நான் இப்போது தும்மியதற்காக செல்கின்றேன். இவ்வாறான விடயங்களை கூறலாமே தவிர அது இல்லாமல் அல் குர்ஆனுடைய வசனங்களையோ அல்லது அல் குர்ஆனை தொடவோ ஒரு அசுத்தமான நிலையில் எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முடியாது. இதனால் தான் சில இமாம்கள் குறிப்பிடுவார்கள், எமக்கு சுத்தமான நிலையில்தான் அல் குர்ஆனை தொடுவதற்கோ ஓதுவதற்கோ எமது மார்க்கம் வழிகாட்டியிருக்கின்றது. இவ்வாறு அல்லாத நிலைமையில் நாம் அல் குர்ஆனை தொடவோ அல்லது அல் குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு சிறிய ஒரு துண்டை கூட உச்சரிப்பது ஹராம் என்று எமக்கு இமாம்கள் வழிகாட்டி தந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக தெளிவான அழகிய அந்த பதில்களை நாங்கள் கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களிடத்திலும் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா, நன்றிகள். இந்த அழகான கேள்விகளை கேட்ட எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் மென்மேலும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எங்களுடைய இந்த அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய அறிவுகளை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளவும், மேலும் மேலும் மார்க்கம் சார்ந்த ஏனைய அழகான பிரயோஜனங்களை அடைந்து கொள்ளவும் எங்களுடைய அல் கௌசியா மீடியாவினுடைய அனைத்து விடயங்களையும் அனைத்து நிகழ்வுகளையும் பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நல்ல விடயங்களை, நல்ல கருத்துக்களையும் நல்ல கேள்விகளையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸின் வாயிலாக நீங்கள் அழகான முறையிலே தெரிவித்து கொள்ளலாம். அதே போன்று இப்படியான நிகழ்வுகளை உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும், அவர்களும் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கோடு இதனை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் பிரயோஜனம் அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.